மேடம் மேடம் கொஞ்சம் எழுந்துருங்க. இந்தாங்க இதை குடிங்க. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? டாக்டர் இப்பதான் ஃப்ரீ ஆனாங்க. 5 மினிட்ஸ்ல வந்துடுவாங்க. குடிங்க. ஃபுல்லா குடிச்சிருங்க மேடம். குடிங்க. சரிங்க மேடம், நீங்க ரெஸ்ட் எடுங்க. டாக்டர் வருவாங்க. கவிதா, ஏன் கவிதா, ஏன் இந்த மாதிரி பண்ண பார்த்த? நேத்து தான் வாழவே ஆரம்பிச்சோம், அதுக்குள்ள வாழ்க்கையை முடிச்சுக்க பாத்தியே. எனக்கு வேற வழி தெரியலங்க. எனக்கு வேற எந்த குழந்தையும் வேண்டாங்க. அபிராமி மட்டுமே போதும். ஆமாங்க, அபிராமியே போதும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அபிராமிக்கு மட்டும் அம்மாவா இருந்தா போதும். இந்த மாதிரி சொல்லாத கவிதா, நான் உன்னை சாக விட மாட்டேன். நீ நல்லா வாழுவ. ஆமா, நீ நல்லா வாழுவ. நான் நல்லா வாழ்றது முக்கியம் இல்ல, உங்க அம்மா மனசுல நல்லவளா வாழணும், அதாங்க முக்கியம். தெரிஞ்சோ தெரியாமலோ அத்தை மனசுல நான் தப்பான விதையா விழுந்துட்டேன். அதே மாதிரி அவங்க எதிரில நான் வாழ விரும்பல. என்ன விட்டுருங்க. நானும் எங்க அம்மாவும் எங்கேயாவது போயிடுறோம். அதுக்கு வாய்ப்பே இல்ல கவிதா. நான் இல்லாம உன்னால வாழ முடியும், ஆனா நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. கவிதா, நான் திரும்பவும் சொல்றேன், அம்மா கெட்டவங்க இல்ல. அம்மா ஒரு முரட்ட குழந்தை, அவ்வளவுதான். இதுக்கு மேல அம்மா உன்னை தப்பா பேச மாட்டாங்க. ஆமா கவிதா, நான் உறுதியா சொல்றேன், உன்னை நீ செய்ய பார்த்த தியாகத்தை அம்மா கிட்ட எடுத்து சொல்லி அவங்கள உன் கூட ராசியாக்குறேன். ஐயோ வேண்டாங்க, அத்தை தப்பா எடுத்துக்க போறாங்க. ஆமாங்க மாப்பிள்ள, சம்மந்தி அம்மா இத நல்ல விதமா நினைக்காம நாடகமா நினைச்சா மேல மேல பிரச்சனை தான் வரும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. கவிதா, நீ கூட நம்பிக்கையா வா. இன்னைக்கு அம்மாவா நானான்னு பாத்திரலாம். வா கவிதா, என்னோட வா. வா. வீரபாண்டி உத்தமமான புள்ள, உத்தமனோட புள்ள, நல்ல புள்ள, ஒரு நல்லவனோட புள்ள. அந்த புள்ள எங்களோட சொந்த புள்ள. அது எங்க கூட தான் இருக்கணும். அது எங்க கூட இருந்தாதான் நல்லா வளரும், நல்லவனா வளரும். ஒழுங்கா வீரபாண்டியை எங்க கையில கொடுத்துருங்க. நாங்க இவளை துரத்தாம விட்டுறோம். தரலனா சொல்லு. நாங்க வீரபாண்டிய உன் கையில தரலனா கோர்ட்டுக்கு வர வச்சு அவமானப்படுத்துவோம். இவளை கெட்டவன்னு சொல்ல இப்ப எங்க அம்மா அப்பாவும் தயாரா இருக்காங்க. ஒழுங்கா என் மகன் வீரபாண்டிய கிட்ட தந்துட சொல்லுங்க. அதான் இவளுக்கு நல்லது. இல்ல தெரு தெருவ நடத்த கட்டுவேன்னு போஸ்டர் அடிச்சு ஓட்டுவேன். தெரு தெருவா இல்ல, வீடு வீடா போய் என்ன விபச்சாரின்னு கூட சொல்லிக்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் மனசாட்சிக்கு நான் நல்லவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் மகனை நான் என்னைக்கு உன் கையில தர மாட்டேன். இங்க பாரு திலகா, நான் சண்டை போட வரல. சம்பந்தப்பட்ட நாம ஒரு சமரசத்துக்கு வருவோம். உன் பக்கம் ரொம்ப வீக்கா போயிடுச்சு. மானக்கெட்டு போறதுக்கு பதிலா மகனை கொடுத்துறது உனக்கு நல்லது. சாந்தமா பேசினா நான் சரண்டர் ஆயிடுவேனா? இந்த பாரு, நான் கெட்டு போகல. இந்த குழந்தைய நான் வேற ஒருத்தருக்காக வாடகை தாயா சுமக்கிறேன். இத நான் தைரியமா கோர்ட்ல வந்து சொல்லுவேன். நீதிபதி நம்பினா நம்பட்டும், இல்ல என்ன வேணாலும் பண்ணட்டும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அப்புறம் என்ன, நீங்க புறப்படலாம். அதான் செருப்பால அடிச்ச மாதிரி திலகா சொல்லிட்டால, அப்புறம் நிக்கிறீங்க, கிளம்புங்க.
இடத்த காலி பண்ணுங்க. நீங்க நின்ன இடத்த ஃபினாயில் ஊத்தி கழுவணும். பாவம் போனா போகுது, கோர்ட் ப்ராசஸ நிறுத்தி வீட்ல வச்சு முடிக்கலாம்னு நினைச்சா திமிரா பேசுறியா? வாடி, உன்னை கோர்ட்ல வச்சு கிளின்னு கிழிக்கிறேன். வீடேறி வந்து கலாட்டா பண்ணனு இப்ப திலகா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். இந்த 2 பேரையும் ஸ்டேஷன்ல வச்சு கிழின்னு கிழிச்சிருவேன். என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லட்டா? அம்மா காஞ்சனா, நீ மக்க பிளாஸ்டிக்னு அடிக்கடி மறந்துடுற. அது உனக்கு நல்லதில்ல. ஒழுங்கா எடுத்து காலி பண்ணு. மிஸ்டர் தங்குதுரை, உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. வாழ்க்கையோட லாஸ்ட் வரைக்கும் இந்த முட்டாளோட தான் வாழ போறியா? இங்க பாரு, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். நீ கூட வீம்புக்காக விரோதம் பாப்ப. ஆனா இந்த காஞ்சனா வாழ்க்கைக்கு விரோதமா வாழ்றவ. விட்டுரு, நீயும் நல்லா இருப்ப. ஓ யோசனை எல்லாம் எனக்கு தேவையில்லை. காஞ்சனா இல்லாம நான் வாழவே மாட்டேன். சொல்லுவ ஒரு நாள் இதே வாயால காஞ்சனா கெட்டவன்னு சொல்லுவ. அப்ப மத்ததெல்லாம் பேசிக்கலாம். இப்ப வெளியில போ. ஆக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த கேடு கெட்டவளுக்கு கேடயமா நிக்கிறீங்க. வாங்க, எல்லாரும் கோர்ட்டுக்கு வாங்க. அங்க வச்சு நான் யாருன்னு காட்டுறேன். அம்மா காஞ்சனா, கோர்ட்ல நான் திலகாவை வாடகை தாய்ங்கிறது தக்க ஆதாரத்தோட நிரூபிப்பேன். உதவிக்கு திலகாவுக்கு வைத்தியம் பார்க்கற டாக்டரும் வருவாங்க. திலகாவோட மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லும் அவ கெட்டவே இல்ல, வாடகை தாயின்னு. இந்த வார்த்தையை ஒரு ஓபன் சவாலாவே சொல்றேன். திலகா தீ குளிச்சு கோர்ட்ல உத்தமின்னு நிரூபணமாகி வருவா. நான் வர வைப்பேன். நீங்க 2 பேரும் இல்ல, லட்சம் பேர் கோடி பேர் ஒண்ணு சேர்ந்து வந்தாலும் திலகாவை நான் நல்லவன்னு நிரூபிச்சே தீருவேன். எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வச்சு பாத்துக்கலாம். கிளம்புங்க. போங்கன்னு சொல்றேன்ல. வாங்க. அழாத திலகா, நான் உங்களை விரட்டுறதுக்காக மட்டும் சொல்லல. நிஜமா சொல்றேன். கோர்ட்ல உன்னை நல்லவன் நிரூபிப்பேன். உன் மகன் வீரபாண்டிய உன் கூடவே இருக்க வைப்பேன். என்ன நம்ப. திலகா ஒண்ணு தப்பான தாயா நிக்கல. ஒரு புனிதமான வாடகை தாயா தான் நிக்கிறா. திலகா வாடகை தாயின்னு கௌரி ரொம்ப கம்பீரமா சொல்றாளே, ஒருவேளை அது உண்மையா இருக்குமோ? நீங்க 2 பேரும் நினைக்கிற மாதிரி, நீங்க 2 பேரும் சொன்ன மாதிரி திலகா தப்பான பாதையில போகல. தன்னோட மாமனாரை காப்பாத்த, தன் மாமியாரோட தாலியை காப்பாத்த வாடகை தாயா நிக்கிறா, வாழுறா. சரி, அந்த டாக்டரை பார்த்து விசாரிப்போம். என்ன காஞ்சனா, கௌரி மிரட்டினதே நினைச்சிட்டு வரியா என்ன? நான் நடந்ததை பத்தி நினைக்கிறவ இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா மாமா? இதுக்கு மேல நடக்க போறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் கோர்ட்ல பாத்தீங்கன்னா கௌரி சவால் விட்டால. கௌரி சவால் எல்லாம் நான் ரொம்ப சாதாரணமா உடைச்சிருவேன். இன்னும் சொல்ல போனா கௌரி சவால் கோர்ட்டு வரைக்கும் கூட போகாது. பார்க்க வேண்டியவங்களை பார்த்து, தட்டுற விதத்துல தட்டி, நாடகத்தை நடத்துற விதத்துல நடத்தி கௌரி திலகாவை துரத்தி அடிக்க போறேன். ஆமா, துரத்தி அடிக்க போறேன். அவ பண்ண தியாகத்துக்கு நிச்சயமா திலகாவை நீங்க தியாகின்னு சொல்லலாம். என்னம்மா நீ? உன்னை எவ்வளவு புத்திசாலி பொண்ணு நினைச்சேன், நீ இவ்வளவு முட்டாள்தனமா பேசுற? அவ சொல்றதெல்லாம் பச்சை பொய்மா. அவ தப்பான குழந்தைய சுமக்கிறா. இல்ல பெரியப்பா, அவ சொன்னது உண்மை. இந்த விஷயம் உங்களுக்கு இப்பதான் தெரியும். ஆனா எனக்கு முன்னாடியே தெரியும்.